எஸ்சிடிசி ஏசி பஸ்ல கீழே மேலே ஸ்லீப்பர் பர்த் இருக்கா? ஆமாங்க, நம்ம இந்த வாட்டி சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் டிராவல் பண்றதுக்கு எடுத்த பஸ் தான் இந்த எஸ்சிடிசி ஏசி ஸ்லீப்பர் பஸ். நார்மலான ஏசி பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா சீட் இருக்கும், மேல ஸ்லீப்பர் தான் இருக்கும். ஆனா இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் ஃபுல்லாவே இருக்கும். இந்த பஸ் ட்ரை பண்ண சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதுக்காகவே இந்த பஸ் ட்ரை பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ரூட்டை எந்த பஸ் ட்ரை பண்ணுறது கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதையும் ட்ரை பண்ணிடலாம். சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தினம் நைட்டு 9:15 இந்த பஸ் கிளம்புது. சரி, ஒரு 8:30 போயிட்டேன். போய் பார்த்தா பஸ்ஸுக்கு வெளியில ஆட்சி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. வழக்கமா பஸ்ஸுக்குள்ள கீழே சீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பஸ்ல மட்டும் ஸ்லீப்பர் பர்த்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இந்த பஸ்ல ஒரு ஸ்லீப்பர் பர்த்துக்கான ஃபேர் சென்னையில இருந்து மதுரை போற வரைக்கும் 970 ரூபா ஒரு ஆளுக்கு. நார்மலா எடுத்துக்கிற ரூட் தாங்க, விழுப்புரம் திருச்சி வழியா தான் போவாங்க. அப்புறம் வழக்கமா நம்ம பண்ற கேபின் ரைடு தாங்க. முன்னாடி போய் உட்காந்தாச்சு கொஞ்ச நேரத்துக்கு. அருமையான ஒரு ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி எஸ்சிடிசில ஃபுல்லா ஸ்லீப்பர் பஸ், ஏசி நான் ஏசி எல்லாம் ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும் தாங்க இன்னும் இருக்கு. அதுவும் மேஜர் சிட்டிஸ் நடுவு தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 9 மணி நேரம் கழிச்சு காலைல 6:30 மணிக்கு மதுரை வந்து ரீச் ஆயிட்டோங்க. இந்த விளாகோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.